ஒரு உண்மையான காங்கிரஸ்காரனாக ராஜீவ் காந்தியினுடைய கொலையை நேரில் பார்த்தவன் என்ற முறையில் அந்த புத்தகத்து வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்தி போனது தவறு என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொள்ளவில்லை. பேனர்ல பிரபாகரன் படம் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டி கலந்து கொள்ளவில்லை. ஒரு வேதனையான விஷயம். அந்த கொலையை நேரில் பார்த்தவன் என்ற முறையிலும் அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவருடைய தம்பிதான். ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தார் ரவிச்சந்திரன் என்பவர். வைகோவோட தம்பியா? ஆமா, அதனாலதான் அவர் சிறையில் கூட இருக்க நேரிட்டது. திரு வாசன் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே போனது என்பது அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு என்பதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சோனியா காந்தி அம்மா வராங்கன்றதுக்காக நாங்க தலைவராக இருந்த திரு EVK இளங்கோ எல்லா கூட்டத்தையும் கூட்டி வச்சா, இவர் கொஞ்சம் கூட்டத்தோட வந்து அந்த திருச்சி மாநாட்டில் இணைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த கூட்டம் மொத்தம் என் கூட்டம்னு சொல்லி ஏமாத்திட்டார். உடனே மேடையிலே அவர் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். என்ன செயலாளர்? அகில இந்திய செயலாளர். உடனே ராஜ்யசபா, உடனே இணை அமைச்சர், உடனே கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் முடியும். அடுத்த நாள் கட்சியை விட்டு போயிட்டார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். நேற்றிலிருந்து கைது போராட்டம் அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. ஆனால் அந்த சம்பவம் இந்த பரபரப்பான செய்திகளுக்கு நடுவில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வைகோவினுடைய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் வந்து நடந்தது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தியும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு GK வாசன் அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நேரில் பார்த்து மீட் பண்ணது அப்படிங்கிறது இப்போதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எப்படி இந்த சந்திப்பை பார்க்கறது? எதுவும் கடல்ல எதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கலக்க போகுதா? என்ன கதை? முதல்ல என்னுடைய கருத்துங்க, மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்களுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு ராகுல் காந்தி சென்றதே தவறு என்பது என்னுடைய கருத்து. அவர் சென்றே இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான காங்கிரஸ்காரனாக ராஜீவ் காந்தியினுடைய கொலையை நேரில் பார்த்தவன் என்ற முறையில் அந்த புத்தகத்து வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்தி போனது தவறு என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்? பிரபாகரன் படம் இல்லாமல் அவர் எந்த நிகழ்வும் நடத்தியது இல்லை. சமீபத்தில் அவருடைய நடைபயணம் ஒன்று மரியாதைக்குரிய திரு MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தொடங்கி வைத்த ஒரு நிகழ்வில் அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொள்ளவில்லை. ஆமா, நீங்க பேனர்ல பிரபாகரன் படம் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டி கலந்து கொள்ளவில்லை. ஆமா, ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே கலந்து கொள்ளாத போது அந்த பேனர்ல நான் இன்னும் பார்க்கல. திரு வைகோ அவர்கள் புத்தகம் வெளியீட்டு விழாவில் பிரபாகரன் போட்டோ இருந்ததா இல்லையா டெல்லியில அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தாலும் இன்றைக்கும் மாவீரன் வைகோ, தமிழில மேதகு பிரபாகரன். யார் சொல்றது? திரு வைகோ சொல்றார். மேதகு என்று இந்தியாவில யார சொல்லுவோம்னா, இந்தியா இல்லை, உலகம் முழுவதும் நாம் சொல்லுவதே மேதகு என்று சொல்லக்கூடிய பொருள் யாருக்கென்றால் கவர்னர் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் மேதகுன்னு சொல்லுவோம். அந்த மேதகு ராஜீவ் காந்தி கொலையாளியை, முதல் குற்றவாளியை, தேடப்படும் குற்றவாளியாக CBI-யால் அறிவிக்கப்பட்ட பிரபாகரனை மேதகு என்று சொல்லக்கூடிய திரு பிரபாகரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டது என்பது ஒரு வருத்தமளிக்க விஷயம் மட்டுமல்ல, ஒரு வேதனையான விஷயம். அந்த கொலையை நேரில் பார்த்தவன் என்ற முறையிலும் அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவருடைய தம்பிதான். ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தார் ரவிச்சந்திரன் என்பவர். வைகோவோட தம்பியா? ஆமா, அதனாலதான் அவர் சிறையில் கூட இருக்க நேரிட்டது. இன்றைக்கும் விடுதலை புலிகள் ஆதரவாளராக பிரபாகரன் படத்தை போட்டு நிகழ்ச்சிகள் நடத்துபவராக அறியப்படக்கூடியவர் என் தலைவன், என் அழகு தலைவன், என் அன்பு தலைவன் ராஜீவ் காந்தி கொன்றவர் ஆதரவாக இருக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டது ராகுல் காந்தி.
அது மிகப்பெரிய தவறு என்பது என்னுடைய கருத்து. மிகவும் வருத்தமளிக்கும் செய்தி. நீங்கள் சொன்னதை நான் கேட்டவுடன் மிகவும் வருத்தப்பட்டேன். காரணம், இதை நான் பார்க்கவில்லை. வேறு ஒரு சேனலிலே நான் பட்ஜெட் செஷன்ஸில் இருந்தனால் இதை நான் ஆனா கலந்துகிட்டு அந்த புத்தகத்தை அவர் தான் வெளியிட்டார். தவறு. அந்த வைகோ நிகழ்ச்சியில ராகுல் காந்தி கலந்து கொண்டிருக்க கூடாது. அவருடைய தந்தையாருடைய கொலையாளிகளை அவர் ஆதரித்தார். அவர்களுக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும், அவரை வெளியே எடுப்பதற்காக நம்முடைய ஜெத்துமலானி வரவே மாட்டேன்னு சொன்னார். ஜெத்துமலானி அவர்கள் நான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி மீது அவருக்கு வருத்தங்கள் நிறைய இருக்கும் ஜெத்மலானிக்கு. காரணம், அவர் காங்கிரஸ்காரர்களை எதிர்த்து நின்றவர் தான், எதிர்த்து பேசியவர் தான். இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஒருவரை கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக நான் வாதாட வரமாட்டேன் என்று சொன்னவரை அழைத்து வற்புறுத்தி டெல்லி சென்று அழைத்து வந்து வாதாட வைத்து அதன் மூலியமாகத்தான் அவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆகவே அப்படிப்பட்டவருடைய புத்தகத்தை வெளியிட்டது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியாக இருந்தாலும் அது தவறுதான் என்பதை நான் இந்த சேனல் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க, ஜி.கே. வாசன் அண்ட் ராகுல் காந்தி? அதாவதுங்க, ஒரே மேடையில் 2 பேரும் இருந்திருக்காங்க, பல வருடம் கழித்து சந்தித்திருக்காங்க. திரு வாசன் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே போனது என்பது அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு என்பதுதான் நான் சொல்லுவேன். வெளியில போய் கிட்டத்தட்ட இப்போ 10-12 வருஷம் இருக்கும்ல, 20 ஆண்டுகள் ஆக போகிறது. ஓகே, தமிழ் மாநில கட்சி ஆரம்பிச்சு 1996 அவங்க ஃபாதர் மரியாதைக்குரிய திரு மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இவர் 2014 இயக்கத்தை விட்டு வெளியே போய் 2014 தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். 12 வருஷம், 10-12 வருஷம் ஆச்சு. இதில் மிகப்பெரிய சோக வரலாறு என்னன்னா, திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறார். அந்த நேரத்திலே திரு ரமேஷ் சென்னிதாலா என்பவர் தமிழ்நாடுனுடைய இன்சார்ஜ். அவரிடம் நானும் திரு ஏகவசனும் டெல்லியில் போய், அவர் தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால தமாக கரைந்து விட்டது, அந்த இயக்கம் ஒன்றுமே இல்லை, அந்த காரணத்தினால் நாம் வாசன் அவர்களை தமாகவை காங்கிரஸில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 75% பேர் காங்கிரஸில் என் முன்னிலையில் இணைந்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகும் இந்த ரமேஷ் சென்னிதாலா என்பவர் மேலிடத்திலே அனுமதி பெற்றாரா பெறவில்லையா என்ற தெரியவில்லை, சேர்த்தார். அன்னைக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சோனியா காந்தி அம்மா வராங்கன்றதுக்காக நாங்கள் தலைவராக இருந்த திரு EVKS இளங்கோவன் எல்லா கூட்டத்தையும் கூட்டி வச்சா, இவர் கொஞ்சம் கூட்டத்தோடு அந்த திருச்சி மாநாட்டில் இணைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த கூட்டம் மொத்தம் என் கூட்டம்னு சொல்லி ஏமாற்றிட்டார். உடனே மேடையிலே அவர் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். என்ன செயலாளர்? அகில இந்திய செயலாளர். உடனே ராஜ்யசபா, உடனே இணையமைச்சர், உடனே கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் முடியும். அடுத்த நாள் கட்சியை விட்டு போயிட்டார். பதவி காலம் முடியுது, கட்சியை விட்டு போயிட்டார். அடுத்த நாள் போயிட்டார். வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆமாம், ஒன்லி 48 hours. பதவி முடிஞ்ச 48 மணி நேரத்தில் கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். எவ்வளோ சொன்னோம், அவரை சேர்க்காதீங்க, அவர் வந்தால் குரு பீசம் அதிகமாக. இதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் சேர்த்த கரெக்டாக 30வது நாள் தன்னுடன் தமாகவிலிருந்து வந்த மரியாதைக்குரிய திரு சோ பாலகிருஷ்ணன் அவர்களை யார் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இவரை விடக்கூடாதுன்னு ரமேஷ் சென்னிதாலா மூலியமாக திரு இளங்கோ அவர்களை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரோடு வந்த திரு சோ பாலகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்கி விட்டார். அன்னை சோனியா காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை. திரு இளங்கோவன் அவர்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவர் கட்சிக்காக நிறைய பணியாற்றியிருக்கிறார், நிறைய வேலைகள் செய்திருக்கிறார், ஆகவே அவருக்கு பதவி கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னபோது செயல் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். சத்தியமூர்த்தி பவனிலே கீழே தமிழ்நாடு தலைவர், மேலே செயல் தலைவருக்கு அறை ஒதுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். நியமிக்கப்பட்டு அந்த நேரத்தில் மாவட்ட தலைவர், வட்டார தலைவர், நகர தலைவர்கள் பொறுப்புக்கு தமாகவிலிருந்து யாரை நியமிப்பது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து காங்கிரஸில் இருக்காங்க பாரு, அதை யாரை நியமிப்பது என்பது ஒரு நிலை வரும்பொழுது தமாகவிலிருந்து யாரை தேர்வு செய்வது என்பதற்கு திரு வாசன் மூலியமாக திரு SG விநாயகமூர்த்தி என்ற மூத்த தலைவர் ஒருவர் இருந்தார், அவர் நியமித்தார். திரு EVKS இளங்கோவன் காங்கிரஸில் தொடர்ந்து பணியாற்றுபவர்கள் சென்னை டு கன்னியாகுமரி வரை அடையாளம் கண்டு நியமிக்க வேண்டிய பொறுப்பை இந்த பொன் கிருஷ்ணமூர்த்தியிடம் வழங்கினார். நான் தான் அந்த நேரத்திலே
எல்லோரையும் காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு மாவட்டம், மாநில நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் அப்படியெல்லாம் உருவாக்கினோம். அந்த நேரத்தில் நான் உறுதியாக நம்பினேன். திரு EVKS இளங்கோவன் உறுதியாக நம்பினார். எந்த நேரத்திலும் இவர் காங்கிரஸை காட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார் என்று உறுதியாக நம்பினோம். திரு ரமேஷ் சென்னிதாலாவிடம் எவ்வளோ சொன்னோம். அவர் செய்த, இன்னைக்கு கேரளாவில் உள்துறை அமைச்சராக இருக்கார், அவர் செய்த தவறு தான் இன்றைக்கு காங்கிரஸ் இவ்வளவு இறங்கு முகத்தில் இருக்கிறது. இதை சொல்வதில் ஒன்றும் தவறில்லை. வெளிப்படையான உண்மைகளை எப்பொழுதும் சொல்றோம். ஏன்னா வருத்தமான செய்திகளை காங்கிரஸ் தொண்டர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்கள் சேனல் மூலமாக அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு வாசன் அவர்கள் இப்பொழுது சமீபமாக நீங்கள் 2 மாதமாக பேட்டிகளை பார்த்திருக்கலாம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 காங்கிரஸ் மந்திரிகள் வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு வரியை சொன்னார். அப்ப 2த்துல ஒரு ஒன்னா இருக்கணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு. காங்கிரஸ் அப்போ அவர் காங்கிரஸ்ல சேர்ந்தபோது திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸோடு இணைய வேண்டாம் என்று வாதம் செய்கிறார். இதை அங்க வாதத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்த ஒருவர் எனக்கு சொன்னது, வேண்டாம், நாம் தனித்தே இருப்போம். அப்பொழுது திரு வாசன் அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பணம் இல்லை, பணம் நீங்கள் செலவு செய்வதாக இருந்தால் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொன்னபோது அவர் அமைதியாகிவிட்டார், கட்சியை நிறுத்தி விட்டார். இப்பொழுது அவர்களிடத்தில் தொண்டர்களும் இல்லை, பணம் ஒருவேளை இருக்கிறதா என்ன என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு தொண்டர் கேட்டு என்னிடம் சொன்னார், பீட்டர் அல்போன்ஸ் தனியாக கட்சி நடத்தலாம் என்று சொன்னார், ஆனால் பணம் இல்லை என்று சொன்னார் என்பது தகவல் வந்தது. இப்பொழுது பணம் இருக்கிறதா இல்லையா என்று, ஆனால் தொண்டர் பலமே கிடையாது. நீங்கள் அவர் பேட்டி கொடுக்கும்போது பாருங்கள், அவர் பக்கத்தில் முக்கியமான தலைவர்கள் யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர், எனக்கு வேதனையான விஷயம், கார்வேந்தன் ஒருத்தர், அவர் மிகப்பெரிய சோனியா காந்தியினுடைய மிகப்பெரிய அன்பை பெற்றவர். அவர் டெல்லி சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவராக இருந்தவர். 2வது முறை அவரையும் அழைத்து போனார். இவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் பிஜேபியிலே போய் அடைஞ்சிட்டார். நான் அவரிடம் போனிலே பேசி, என்ன நடவடிக்கை, என்ன பண்ணுவார்? இவர் யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டாருங்க. அவர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம், குருப்பிசம் பண்ணுவார். குருப்பிசம் தான் ஜாஸ்தி. இப்போ நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோன்னா அவருக்கு பிடிக்காது. நீங்கள் தனியாக போனீங்கன்னு வச்சுங்க, ஏன் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, நான் உங்களை சந்திக்கிறேன்னுவார். இந்த மாதிரியான செல்லு முண்டி வேலைகள்லாம் பண்ணி கட்சியை குழப்பமாக்கி கூட இருந்தவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. உங்களுக்கு அவர் நல்ல நண்பர் இல்லை? நல்ல நண்பர் இல்லை. இன்றைக்கும் அவரை பற்றி நான் இவ்வளோ சொன்னாலும் இன்றைக்கு என் மேல் மிகுந்த அன்பு. என்னுடைய எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இதை ஒன்று சொல்லிடுறீங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார் இருந்தபோது முதலில் என்னுடைய துக்கத்தில் பங்கெடுத்தவர் அவர் தான். அதையே நான் சேர்த்து சொல்லணும். என் மனைவி இறந்தபோதும் முதல்ல வந்தவர் அவர் தான். என் தாயார் இருந்தபோதும் முதல்ல வந்தவர் அவர் தான். இப்போ சந்திப்பெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் காங்கிரஸுக்கே வந்துடுவார் போல. இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இணைச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைச்சிக்கலாம். அன்றைக்கு நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், திரு வாசன் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் விடுபட்டு போன அத்தனை தலைவர்களோடும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்ததைப் போல எல்லோரையும் சந்தித்து அழைத்து காங்கிரஸை சேர்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் பீகாரிலே பிஜேபி தோற்றிருக்கிறது. எப்படி தோற்றிருக்கிறது என்றால், அகில இந்திய தலைவராக பிஜேபிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர்களுடைய தொகுதியில், அதுவும் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதியில், அந்த தொகுதியில் பிஜேபி தோக்குது. மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்துல பிஜேபி ஆளும் மாநிலத்தில் காங்கிரஸ் ஒரு இடத்துல வெற்றி பெற்றது. அப்போ பிஜேபி பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது, பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விட்டு போன காங்கிரஸ்காரர்களை, மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பம், மூப்பனார் குடும்பம் மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பம், அதில் 2 சந்தேகம் கிடையாது. தஞ்சாவூர் மாவட்ட தலைவராக இருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மிகப்பெரிய கோலோச்சிய ஒரு வரலாறெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய மகன் மீண்டும் வர வேண்டும். வந்தால் அவர் கொஞ்சம் அந்த பழையவற்றை மறந்து அமைதியாக எல்லோரோடும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற சபதத்தோடு உள்ளே வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நிறைய தலைவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் இயக்கத்தில் இணைக்க வேண்டும். இந்தியா முழுவதும் அவர்களை இணைத்தால், நான் சொல்லுகிறேன், 2029 குறைந்தது 300 இடங்களை காங்கிரஸ் தனித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வருகிறேன் என்று சொல்லவர்களை ஒதுக்காமல், அவர்களுக்கு எங்களுக்கு சரிபாதி வேண்டும், 60% இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும்போது அதற்கு மேலிடம் ஒத்துக்கொள்ளக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. நீங்கள் இந்த லீடர் இருக்கிறார், அதுபோன்றுதான் உங்களுக்கும் உங்களோடு வந்தவர்களுக்கும் இடம். ஏனென்றால் இன்றைக்கு இடம் கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் திரு வாசனோடு இல்லை.
ஆகவே அவர் அதை கேட்கவும் முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. ஆகவே அது போன்ற நிலைப்பாடுகளை உருவாக்கி அவரை கட்சியில் இணைத்துக் கொள்வதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த சந்திப்பு கட்சியை இணைப்பதற்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற அப்படி என்னால் எடுத்துக்க முடியாதுங்க. ஒரு மேடையில் புத்தக வெளியீட்டு விழாவில் ஏறி இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சந்திப்பு என்பது யதார்த்தமான சந்திப்பாக இருக்கலாம் அது. ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அவர் பேசுகிறார் என்பதை மறுக்க முடியாது. 2 அமைச்சர்கள் கொடுத்தது பெருமை. காங்கிரஸ் ஒன்றும் எனக்கு எதிரி கட்சி கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, நாங்கள் இருந்த கட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவில் அந்த மனநிலை மாறி இருப்பது அதை காட்டுகிறது என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே சார்.